நமக்கு வேதாகமத்தை வாசிக்கும்போது பல சந்தேகங்கள் தோன்றுவது இயல்பானது. நாம் நினைக்கிறோம், இதற்கு என்ன காரணம், இதன் விளைவுகள் என்ன, தேவன் ஏன் இப்படி செய்தார் போன்ற கேள்விகள் நமது மனதில் எழும். சில சமயங்களில் இதோடு கூடி நம் உள்ளம் குழப்பமடைந்து எது சரி எது தவறு என நாங்கள் நினைக்கிறோம். இந்த சந்தேகங்களுக்கு பதில் பெற வேதாகமம் பற்றிய அறிவு உள்ளவர்களிடம் கேட்டு தேவனுடைய வார்த்தையின் விளக்கத்தை பெறுவது மிகவும் முக்கியம். வேதாகமம் அனைத்தையும் உடனுக்குடன் புரியச் செய்யாது. சில கதைகள், குறிப்பாக காயின் சம்பந்தமானவை, கிறிஸ்தவர்களுக்கு மிக சிக்கலை தரும். அதனால் பலரும் கேட்கிறார்கள், காயின் மீது தேவன் வைத்த அடையாளம் என்ன, அது எப்படி இருந்தது, ஏன் தேவன் அதை கொடுத்தார்? இந்த வீடியோவில் நாமை காயின் அடையாளம் பற்றி தெளிவாக பேசப் போகிறோம். நீங்கள் மலை பிரசங்கம் தமிழ் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்க. அப்போதெல்லாம் நம் புதிய வீடியோக்கள் நேரடியாக உங்களிடம் வரும். காயினும் ஆபேலும் தேவனுக்கு காணிக்கையை கொடுத்தனர். தேவன் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினது ஏற்கவில்லை. இதனால் காயின் கோபம் வெடித்தது. அந்த கோபத்தில் ஆபேலை கொன்றுவிட்டான். இதற்காக தேவன் காயினை சபிக்கிறார். தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேவனிடம் காயின் முறையிடும் காட்சி ஆதியாகமம் 4:13-14 உள்ளது. அதற்கு பதிலாக தேவன் யாரும் அவனை கொல்லாமல் பாதுகாக்க அடையாளம் கொடுத்தார். இந்த அடையாளம் பற்றி பலரும் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். சிலர் அது காயின் சரீரத்தில் வலி தரும் நோய் போல இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். சிலர் காயின் தோற்றம் சிறிது விசித்திரமாக தனித்துவமாக இருந்ததால் மற்றவர்கள் பயந்து அவனை தொல்லை செய்யவில்லை என்று கூறுகிறார்கள். மற்றவர்கள் சிறிய பச்சை குறி போல ஒரு அடையாளம் இருந்தது, அது காயினை பாதுகாத்தது என்று நினைக்கிறார்கள். ஆனால் மூல எபிரேய வேதாகமத்தில் தேவன் காயினுக்கு அடையாளம் கொடுத்தார் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது போடப்பட்டது என்று அல்ல. தேவன் காயினுக்கு அடையாளம் கொடுத்தது யாரும் அவனை கொல்லாமல் பாதுகாக்கும் நோக்கத்திலேயே. பழைய ஏற்பாடு காலத்தில் தேவன் மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கும்போது அதை உறுதிப்படுத்த சில அடையாளங்களை கொடுத்தார். உதாரணமாக, நோவா காலத்தில் உலகம் பெரும் வெள்ளத்தில் அழிந்த பிறகு வானவில் தோன்றியது. அது நான் உங்களிடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவேன் என்று தேவன் நமக்கு உறுதி செய்த ஒரு அடையாளமாக இருந்தது. அதேபோல் காயின் மீது வைத்த அடையாளமும் தேவன் மனிதர்களை காப்பாற்ற விரும்புகிறார், அவர்களுக்கு பாதுகாப்பும் கருணையும் தருகிறார் என்று நமக்கு சொல்கிறது. இன்னொரு முக்கியமான கேள்வி நமக்கு தோன்றும், அது காயினை தேவன் பாதுகாத்தது நியாயமா என்பதுதான் அது. ஏனென்றால் தேவன் சொன்ன சட்டத்தின்படி மனிதனை கொன்றவனுக்கு மரண தண்டனை இருக்க வேண்டும். அப்படி இருக்க தன் சகோதரனை கொன்ற காயினுக்கு ஏன் தேவன் மரண தண்டனை கொடுக்கவில்லை என்று பலர் கேட்கிறார்கள். இதற்கு சில வேதாகம அறிஞர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். அவர்கள் சொல்வது என்னவென்றால், காயின் வாழ்நாள் முழுவதும் உலகில் அலைந்து திரிந்து வாழ வேண்டும் என்பதே மரண தண்டனையை விட கடுமையான தண்டனை. மேலும் காயின் செய்தது உலகின் முதல் கொலை. அதனால் அந்த தவறின் விளைவுகளை உணர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு பாடத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த கதையிலிருந்து நாமும் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், தேவனுடைய கருணை, இரக்கம், மன்னிப்பு, கிருபை எவ்வளவு பெரியது என்பதுதான். காயினுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளம் மனிதர்கள் கிறிஸ்துவின் பலியின் மூலம் மீட்பை பெறுவார்கள் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அதேபோல் நாமும் தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்ந்தால் அவர் நம் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவர் என்பதையும் மறக்கக்கூடாது. இதுதான் காயின் அடையாளம் பற்றி பலரும் அடிக்கடி கேட்கும் கேள்விக்கு கிடைக்கும் தெளிவான விளக்கம். இந்த செய்தி உங்களுக்கு பயனாக இருந்தால் மலை பிரசங்கம் சேனலை ஆதரிங்க. உங்கள் கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகம் செய்து வையுங்கள். மேலும் வேதாகமம் தொடர்பான இன்னும் பல அருமையான வீடியோக்களை நம்ம பிளேலிஸ்டில் பார்த்து ஆசீர்வாதம் பெறலாம். நல்ல ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் என்றும் நிலைத்திருக்க தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் இந்த வாழ்த்துக்கள். ஆமேன்.